சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்களா, நீ டிவி தானே ரொம்ப உட்காந்து பார்க்குற, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்கின ஒரு நிகழ்ச்சி வருது, அதை பாரு, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அப்போ அதில் சீரியல் போடுவாங்க போல அப்படின்னு நினச்சி தான் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்க்குற சீரியலை ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க, அதில் சீரியல் போடுவாங்க போலன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்க்க ஆரம்பித்தா அதில் பாவத்தில் இந்த விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்கிறத கேட்டபோது இப்படிலாம் நடக்குமா, இப்படி உலகத்தில் நடக்குதான்னு ஆச்சரியமாக தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆவியானவர் அந்த மகளை ஆண்டவர் நேசித்ததுனால பார்க்க வைத்தார். ஒரு நாள் சாட்சியை வாசித்து இந்த மாதிரி செல்ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சியை கேட்ட உடனே, நானும் இப்படி தானே இருக்கிறேன், ஐயோ 20 மணி நேரம் என் நேரெல்லாம் வீணாகுது, என் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது, எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு அடிமை ஆயிட்டனே, டிவிக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோட, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால் இதை விட முடியல, நான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக செல்ஃபோனுக்கு அடிமை ஆயிட்டேன், இந்த சீரியலுக்கு அடிமை ஆயிட்டேன், என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்களா, ஆண்டவுடைய கரம் தொட்டு விட்டார். ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். இயேசு விடுதலை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். என்றைக்கு ஒப்பு கொடுத்து விடுதலை வேண்டும் ஜெபிச்சாங்களோ, ஆண்டவர் தொட்டாரோ, அதே நாளில் இருந்து சீரியல் பார்க்குற எண்ணமே மாறிவிட்டார். அவங்க சொல்கிறாங்க, அந்த எண்ணமே என்னை விட்டு போய்விட்டார், அந்த சிந்தையை என்னை விட்டு விலகி விட்டார். என்னை பார்த்தா இப்போ எனக்கு ஆச்சரியம், எப்படி நான் இதை விட்டேன், என் கணவருக்கு ஆச்சரியம், குடும்பத்தாருக்கு ஆச்சரியம், எப்படி நீ மாறின? நான் மாறலை, இயேசு என்னை மாற்றினார், இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். உன்னுடைய பிரச்சனை என்ன, ஏதோ உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.